கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிரேஸ் மினிஸ்ட்ரி கிருபையின் ஊழியங்கள் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் அன்னாளின் ஜெபத்தை குறித்தும் அவள் அந்த ஜெபத்தின் வழியாய் பெற்றுக்கொண்ட உயர்ந்த ஆசீர்வாதங்களை குறித்தும் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, எப்பிராயம் தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயும் என்னும் ஊரில் எல்கானா என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் லேவி கோத்திரத்தான். இந்த எல்கானா என்பவன் முன்னாட்களில் தேவனுடைய தாசனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பியதால் கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகி பூமி பிளந்து அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விழுங்கி போட்ட கோராகின் சந்ததியான். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 26 28 வசனங்களில் இந்த எல்கானா என்பவன் கோராகின் சந்ததியான் என்று விளங்குகிறது. எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, கோராகின் குமாரரோ சாகவில்லை என்று. இந்த எல்கானாவிற்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவள் பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருந்தார்கள். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. எல்கானா வருஷந்தோறும் சீலோவிலே இருக்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தன் 2 மனைவிகளுடன் குடும்பமாய் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் போய் வருவான். எல்கானா பலியிடும் அந்நாளிலே அவன் தன் மனைவியாக பெனின்னாளுக்கும் அவனுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அவன் அன்னாளை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனால் கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அவள் சக்களத்தியாக பெனின்னாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததினால் அவளை வார்த்தைகளினாலே குத்தி மனமடிவாக்கி கொண்டே இருப்பாள். அன்னாளின் மனம் எவ்வளவாய் புண்பட்டிருக்கும். அவள் மிகவும் வேதனைப்பட்டு சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். இதை பார்க்கும் எல்கானா அன்னாளை சமாதானப்படுத்த, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவளை தேற்றுவான். ஒரு நாள் இப்படியாக பெனின்னாளின் வார்த்தைகளினாலே இருதயம் உடைக்கப்பட்டவளாய் அழுது கொண்டே இருந்தாள். அன்று தன் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு முடியும் வரை காத்திருந்து எழுந்து கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி ஓடுகிறாள். அவள் தன் இருதயத்திலே ஒரு முடிவை எடுக்கிறாள். மனிதர்களிடம் அழுவதை விட, அவர்களிடத்தில் தன் குறைகளை சொல்லி புலம்புவதை விட, கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தின் பாரத்தையும் இறக்கி வைக்க முடிவு செய்தாள். அவளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசமும் நம்பிக்கையும் அன்னாளுக்குள் இருந்தது. அவள் ஆலயத்திற்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. அவள் தன் இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாளின் ஜெபம் ஒரு வித்தியாசமான ஜெபமாய் மாறியது. அவள் ஒரு வெளிப்பாட்டோடு ஜெபித்தாள். அதனால்தான் அவள் ஒரு புது பெயரை கர்த்தருக்கு சூட்டுகிறாள். அதுதான் சேனைகளின் கர்த்தாவே என்பது. வேதாகமத்தில் ஆகாருக்கு அடுத்து கர்த்தருக்கு பெயர் சூட்டிய பெண் அன்னாள் மாத்திரமே. சேனைகளின் கர்த்தர் என்கிற பெயர் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் ஆரம்பமாகும். அவளுக்கு எத்தனை பெரிய வெளிப்பாடு பாருங்கள். அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவளாய் கர்த்தர் கொடான கொடி தூத சேனைகளோடு மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை பார்த்திருக்கக்கூடும். அன்னாளின் ஜெபத்தில் காணப்பட்ட தாழ்மை மற்றும் பொருத்தனை அந்த சந்ததியின் முழு சாபத்தையும் அவமானத்தையும் நிந்தையையும் கர்த்தர் திரும்பி பார்க்கிற ஜெபமாய் இந்த ஜெபம் மாறிப்போனது. முதலாவது அவள் கர்த்தரிடம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்றும், 2வது உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்றும், 3வது உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றும், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்றும் பொருத்தனை பண்ணினாள். இந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறியது. அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சந்ததியின் வாழ்க்கையிலும் மௌனமாயிருந்த கர்த்தரின் மௌனத்தை கலைக்கிற ஜெபமாய் இது மாறிப்போனது. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனை கர்த்தருக்கென்று கேட்டுக்கொண்டபடியினால்
அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த குழந்தை பால் மறந்த பின்பு தன் கணவனின் அனுமதியுடன் அந்நாட்களில் பிரதான ஆசாரியனாயிருந்த ஏலியிடம் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடுகிறாள். அந்த குழந்தை கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்து ஆலயத்தின் பணிவிடை வேலைகளை செய்து பிரதான ஆசாரியனான ஏலியின் சொற்கேட்டு வளர்ந்து வந்தது. வேதத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று. முன்னாளில் தேவனுடைய தாசர்களாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினதால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளான இந்த கோராகும் அவன் சந்ததியும் மோசேயின் காலம் முதல் சாமுவேலின் துவக்கம் வரையிலும் மறைக்கப்பட்ட சந்ததியாயிருந்தது. இந்த சந்ததியில் வந்த எல்கனாவிற்கு பிறந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். அந்நாட்களில் பிரதான ஆசாரியனான ஏலியும் ஆசாரியர்களாயிருந்த ஏலியின் பிள்ளைகளான ஓப்னியும் பினேகாசும் ஒரே நாளில் மரித்து போனதால் ஆசாரியத்துவம் சாமுவேல் கைவசமாய் திரும்பியது. ஆலயத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த சாமுவேலை கர்த்தர் ஆசாரியனாகவும் பிரதான ஆசாரியனாகவும் பெரிய தீர்க்கதரிசியாகவும் பெரிய நியாயாதிபதியாகவும் யுத்தங்களை முன்னின்று நடத்துகிற தலைவனாகவும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாகவும் ராஜாக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் சட்ட திட்டங்களையும் நியமங்களையும் உருவாக்கி தருபவனாகவும் மாற்றினார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. பிற்பாடு இந்த சந்ததியை கர்த்தர் தாவீதின் நாட்களிலும் உயர்த்தி வைத்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் பாடல் குழு தலைவரான ஆசாப் மற்றும் அவன் சகோதரர்கள் ஏமான், எகிதூன், ஓபேத் ஏதோம் போன்றவர்கள் இசைக்கருவிகளையும் சுரமண்டலங்கள் வாசிப்பதிலும் ஓசையுள்ள கைத்தாளங்களை முழங்குவதிலும் தேறினவர்களாய் கர்த்தரை துதித்து பாட முன் வரிசையில் நின்றார்கள். இந்த கோராகின் புத்திரர் தாவீது எழுதிய அநேக சங்கீதங்களுக்கு ராகங்களையும் தாளங்களையும் அமைத்து பாடியுள்ளார்கள். உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் கர்த்தருக்கு முன் நின்றார்கள். இதற்கு காரணம் ஒன்றுதான். அன்னாள் தன் இருதயத்தின் கிளேசத்தை முற்றிலுமாய் கர்த்தரிடத்தில் ஊற்றி ஜெபித்தாள். அவள் செய்த பொருத்தனையில் உண்மையுள்ளவளாயிருந்தாள். அவள் ஜெபித்து கண்ணீரோடு மன்றாடி பெற்றுக்கொண்ட ஒரே மகனை கர்த்தருக்கு கொடுக்க அவள் தயங்கவில்லை. இந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். அவள் கர்த்தரின் ஊழியத்திற்காய் ஒரு சாமுவேலை கேட்டாள். ஆனால் கர்த்தரோ அந்த சாமுவேலை பணிவிடை வேலைகளை செய்கிறவனாய் மாத்திரமல்ல 7 உயர் பதவிகளை வகிக்கும் உயர் தலைவனாய் மாற்றினார். மாத்திரமல்ல பிற்பாடு அன்னாளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து அவள் சந்ததியையும் சந்தானத்தையும் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, நாமும் கூட அநேக காரியங்களுக்காய், குறைவுகளுக்காய், தேவைகளுக்காய் கண்ணீரோடு ஜெபித்து பொருத்தனைகளை செய்கிறோம். ஆனால் அதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவுடன் பொருத்தனையை மறந்து போகிறோம். அதை மனப்பூர்வமாய் தேவனுக்கு செலுத்த மனம் வருவதே இல்லை. அதனால் பலவிதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் கடல் அலைகளைப் போல உங்கள் வாழ்வில் அடித்து கொண்டே இருக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படாமலும் ஆசீர்வாத குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. பிரசங்கி 5:4-5 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நீ நேர்ந்து கொண்டதை செய் என்றும் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னாளைப் போல உங்கள் குறைவுகளையும் பிரச்சனைகளையும் மனிதரிடம் அல்ல கர்த்தரிடத்தில் ஊற்றி ஜெபியுங்கள். 2வது, நீங்கள் கர்த்தரிடத்தில் செய்த பொருத்தனைகளை தவறாமல் நிறைவேற்றுங்கள். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.